நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல விசுவாசத்துல நிலைத்திருக்கிறத தேவனுக்கு நம்ம வாக்காக பண்ணுக்கலாங்கிறத குறித்தும், அதே போல இந்த விசுவாசத்துல நிலை கொள்ளும் போது நம்மளிடத்துல 2 விஷயம் பிரதிபலிக்குங்கிறத குறித்தும் பார்த்தோம். அந்த 2 விஷயம் என்ன? நாம தேவனை விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க ஆரம்பிப்போங்கிறத, அப்படி அவருடைய வார்த்தைகளாகிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது நம்மளிடத்துல மனமாற்றம் உண்டாகிறதும் 2வது விஷயங்கிறத பார்த்தோம். அப்படி மனமாற்றம் உண்டாகிறதுனால நாம அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழ முடியுங்கிறத குறித்தும் பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டாகும். வேதாகமத்தில் அநேக விஷயங்கள் நம்மளுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இதை அத்தனையும் எப்படி கை கொள்ளுவோம்? அந்த ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழும்பும் இல்லையா? எல்லா விஷயத்தையும் நான் எப்படி கடைபிடிக்க முடியும் என்னோட வாழ்க்கையில் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கு விடைய பார்ப்போம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 46. பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த வசனத்துல பேதுருவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களோ இல்ல அவரோடு கூட இருந்த மற்ற விசுவாசிகளோ இந்தபடியா புறஜாதிகளும் சுவிசேஷத்தை கேட்ட போது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொண்டாங்கிறத பாக்குறாங்க. முதல் முறையா அவங்களுக்கு, அதாவது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிருக்காருங்கிறது எப்படி தெரியும்? அதற்கு அடையாளமாக தான் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு வரமாகிய அந்த அந்நிய பாஷை வரம் அவங்களுக்குள்ளார இறங்கினத அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்னா யாரு நம்மளுக்கு தெரியும்? யூதர்களும் அன்றைக்கு அந்த பிரமாணங்கள் எல்லாம், அதாவது தீர்க்கதரிசிகள் உரைத்தது, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள், இதையெல்லாம் அறிந்தவர்கள் தான், விருத்த சேதம் பண்ணப்பட்டவர்கள் தான் இந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள். அவங்க இந்த யூத முறைமைகளை கடைபிடிச்சு அவங்க இந்த விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கன்னா அது வேற. ஆனா புறஜாதியரும் பெற்றுக்கொண்டாங்க. அதற்கு அடையாளமா இந்த பரிசுத்த ஆவியானவர் வரமும் கிடைக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுக்கு ஏதோ ஒரு வசனத்தை காண்பிக்குது இல்லையா? அது நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ எப்ப சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிறோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போட்டிருக்காருங்கிறதுக்கு அடையாளமா அவரை பெற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு அவங்க எல்லாருக்குமே அது தெரியணுங்கிறதுக்காக எப்படி அந்த விசுவாசிகள், அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் வெந்தகோஸ்தே நாளில் கூடின போது அவங்க அந்நிய பாஷையால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதோ, அப்படியே புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்ட போது அவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்கிறதுக்கு அடையாளமா இந்த பரிசுத்த ஆவியின் வரம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அறிந்து கொள்றதுக்காக அவங்க அந்நிய பாஷையில பேச வச்சிருக்கு. ஆனா அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளம்னா அது மாத்திரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவரின் வரம் அநேகம் இருக்கு. அன்றைக்கு அவங்க தெரிந்து கொள்ளப்படுறதுக்காக இந்த அந்நிய பாஷை வரம் அவங்க மேல பொழிந்தருளப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வர்றாருங்கிறது நாம விசுவாசிகளாகும் போது, அப்போ நாம இந்த விசுவாசத்துல நிலை கொள்றதற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதை நம்மளுக்கு யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் காண்பிக்குது. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ வேதத்தில் உள்ள அநேக விஷயங்களை நம்ம எப்படி கை கொள்ளுவோம் அப்படிங்கறத நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை அவர் நடத்துவாரு. அவர் தன்னுடைய சுயமா பேச மாட்டாரு. தேவன்
அவருக்கு எந்த வார்த்தைகளை அறிவிக்கிறாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது பிதாவின் இடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு அநேகருக்கு அறிவித்தாரோ, அந்தபடி சத்திய ஆவியானவர் தாமே தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு அறிவிச்சு நம்மளையும் அதன்படி நடத்துவாரு. அப்போ நமக்கு தேவை இந்த முதற்படியான விசுவாசம். நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து நம்முடைய பாவ பரிகாரியா மாறி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அப்படி இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆயிட்டீங்கன்னா அவர் தாமே இந்த சத்தியத்துக்குள்ளெல்லாம் உங்களை நேர்த்தியா நடத்துவாரு. அப்ப எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுச்சு இல்லையா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த ரட்சிப்பு அந்த தேவ கிருபை பிரசன்னமாகி அதை நாம விசுவாசிக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாகிறோம். இதை தானே நேற்றைய முன்தினத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ காட்ஸ் கிரேஸ் நமக்காக இந்த ரட்சிப்பு அருளது எப்படி நாம விசுவாசிக்கிறது மூலமா. அப்படி நாம விசுவாசிச்ச போது ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும், அவரிடத்துல ஐக்கியப்படணும். அப்பதான் நம்மளோட இந்த ஆவியானவரும் இருப்பாரு. ஏன்னா தேவனை தொழுது கொள்கிற போதெல்லாம் நம்ம கிட்ட இந்த ஆவியானவர் வராரு. அவரை நம்ம அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது இல்லையா. அப்படி நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நடத்துவதற்காக. உண்மையோடு தொழுது கொள்ளும் போதுதான் தேவன் நமக்கு இடைப்படுகிறவராகவும் இருக்கிறாரு. இத சங்கீதம் 145வது அதிகாரத்துல தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது இல்லையா. அப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது நமக்கு தேவன் இடைப்படுகிறாரு. இப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொண்டு சகல சத்தியத்திற்குள்ளும் அவ்வாறே நடத்தப்படுகிறோம். அப்ப விசுவாசத்துல நிலை கொள்வதுங்க நமக்கு கஷ்டமா? நம்ம செய்வதெல்லாம் தேவனிடத்துல அனுதினமும் நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய வேத வார்த்தைகளாகிய மன்னாவை தினமும் நாமளே அதை உட்கொண்டு, அதாவது மன்னாவா எடுத்துக்கொண்டு சத்திய ஆவியானவர் நம்மளை அதுக்குள்ள நடத்துகிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். இதை நாம செய்யணுங்கிறதையே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்திய ஆவியானவர் மூலமா எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்க நடத்தும் போது நாங்க அதை கைக்கொள்கிறவர்களா இருக்கணும் தகப்பனே. அதற்கு சத்திய ஆவியானவரை நாங்க உம்மை அனுதினமும் தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தைகளை அப்பா வாசிக்கும் போது அவர் எங்களிடத்துல வாசம் செய்கிறார். நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்துல நிலை கொள்கிறவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிங்க தகப்பனே. இந்த விசுவாசத்துல நிலை கொண்டவர்களாய் அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படின்னு நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.